بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அனைத்து புகழும் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நிகரில்லா அபிவிருத்தியும் நம்முடைய உயிரிற்கும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் உத்தம நபி தோழர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் நபி தோழர்கள் நபி தோழியர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த ஒரு நடைமுறையை பின்பற்றி இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற இறைவனிடத்தில் துஆ செய்தோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வயதில் மூத்த பெரியோர்களே, சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த மாதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய 20 நாட்களை கடந்துவிட்டு இறுதி 10லேயும் முதல் 2 நாட்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நிலையிலே இந்த ஜும்மா தினத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் என்பது அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கான மாதங்களில் நமக்கான அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதை நாம் அறிந்திருந்தாலும் இந்த மாதத்தில் இந்த இறுதி 10 நாட்கள் அல்லாஹுவை அதிகமாக அந்த இரவு நேரத்தில் கதருடைய இரவுக்குண்டான நன்மையை அடையக்கூடிய முகமாக நீங்களும் நானும் நம் அனைவருமே அதீத ஈடுபாடுகளை காட்டுகிறோம். அந்த இரவிலே நின்று வணங்குவது என்பது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுத்தரும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அது இல்லாமல் அந்த 1000 மாதங்களுக்கு உரிய அந்த சிறப்பை அதைவிட சிறப்பான லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த சிறப்புக்குரிய இரவை அடைவதுதான் இந்த கடைசி 10லே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் துஆ செய்து கொள்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அப்படிப்பட்ட அந்த கடைசி 10லே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றைப்படை இறைவனுடைய நன்மையை நாம் பெறுவதற்காக எவ்வளவு தூரம் முயற்சிக்கிறோமோ அதுபோன்று அல்லாஹுடைய அந்த மன்னிப்பை பெறுவதற்காக பலரும் இந்த 10 நாட்கள் இரவு நேரத்திலே கண் விழித்திருப்போம். அந்த கண் விழிப்பு என்பது எதற்கானதாக இருக்கக்கூடாது என்றால் ஏதோ தூக்கத்தை கலைப்பதற்காக இருக்கக்கூடாது. அதிலும் நம்மளிலே சில பேர் அந்த இரவிலே விழித்து கொண்டு இருப்பதுதான் ஏதோ முக்கியம் என்பது போன்றும் பள்ளி வாயில்களிலே இருப்பவர்கள் கூட பல நேரங்களில் விழித்து கொண்டு தேவையற்ற பேச்சுகளிலே ஈடுபடுவது அல்லது அந்த சஹர் வரைக்கும் சில இடங்களிலே உணவுகள் தரப்படுகிறது என்பதற்காக அந்த பள்ளியிலே அமர்ந்து கொண்டு இருப்பது நம்முடைய நோக்கம் இல்லை. பல இடங்களிலே அந்த இரவு வழிபாடையும் அதை தொடர்ந்து சஹர் உணவையும் ஏற்பாடு செய்வார்கள். சில இடங்களிலே இரவு முழுக்க இபாதத்துகளுக்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மார்க்க சொற்பொழிவுகள் நடத்துவார்கள், இரவு நேரத்தில் பிற்படுத்தி அந்த தொழுகையை நடத்துவார்கள். இப்படி எத்தனை வகையான செயல்பாடுகள் இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் இந்த கடைசி 10 நாளிலே அல்லாஹ்விடத்தில் எதை அதிகமாக தேடுவார்கள், எதை அதிகமாக அல்லாஹுடைய தூதர் பிரார்த்திப்பார்கள் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா இன்னக்க நிச்சயமாக நீ அஃபூன் மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ
மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு அன்னி, எனவே என்னை மன்னிப்பாயாக. ஏன் இதை அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி பத்திலே கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே அவன் நமக்காக வேண்டி மன்னிப்பினுடைய வாசலை திறக்கிறான், மன்னிக்க கூடியவர்களை எதிர்பார்க்கிறான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய பண்பு என்ன? இந்த உலகத்திலே மனிதர்களாக நம்மளை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் ஆக்கியிருக்கிறான். பாவங்களே செய்யாத எந்த ஒரு மனிதனுமே இந்த உலகத்தில் இல்லை. அதற்கு மற்றொரு படைப்பாக மலக்குகள் இருக்கிறார்கள். நாம் பாவம் செய்யத்தான் செய்வோம். குல்லு பனி ஆதம யுக்தவுன் பில் லைலி வன் நஹர், ஆதமுடைய மக்கள் அனைவருமே இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், லௌலா அன்னக்கும் துذنبون لخلق, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் பாவமே செய்யவில்லையானால் லخلقல்லாஹு خلقன் யுذنبون, பாவம் செய்யக்கூடிய மற்றொரு படைப்பை அல்லாஹ் படைப்பான். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பாவம் செய்யாமலே இருந்து விட்டோமானால் பாவம் செய்வதற்கு வேறொரு படைப்பை அல்லாஹ் படைப்பான். வயஸ்தக்ஃபிருனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஃபயாஃபிரு லக்கும், எனவே நான் அவர்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதர் வழியாக நமக்கு அறிவிக்கின்றார். எதற்காக இதை இந்த நேரத்தில் இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் முஸ்லிம்லே 5302 5303 4 இப்படி தொடர்ச்சியாக வருகிறது. அப்போ நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்றால், அல்லாஹ் நமக்காக வேண்டி மன்னிப்பதை எதிர்பார்க்கிறான். மன்னிக்கக்கூடிய நிலையை இந்த மாதத்தில் அதிகமாக, பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேல், சில ரிவாயத்திலே 100 என்று வருகிறது, அதிகமாக மன்னிப்பை எதிர்பார்ப்பார்கள் அல்லாஹ்விடம் என்று. ஆனால் இந்த மாதத்திலே இந்த துவாவே அதிகமாக ஓதுகிறார்கள். ஆனால் நம்மில் அந்த துவா தெரியாதவர்கள் கூட மனப்பாடம் செய்ய முயற்சியுங்கள். சின்ன ஒரு துவா, அல்லது மனப்பாடம் செய்வதற்கு நம்மால் முடியவில்லையானால் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தோடு உள தூய்மையோடு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஏனென்றால் வேறு பல ஹதீசுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனிதன் பாவம் செய்துவிட்டு திருந்துவதற்குள்ள வாய்ப்புகளாக அல்லாஹ்வே மனிதனை நோக்கி கேட்பானாம், கூறுவானாம். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்திகள் இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கூறுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல, நிச்சயமாக கண்ணியமும் மாண்புமிக்க அந்த அல்லாஹ் இருக்கிறானே, யப்சுது யதஹு பில்லைல், இரவிலே தன்னுடைய கரத்தை நீட்டுகிறான். இரவிலே அல்லாஹ் யாராவது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா என்று தன்னுடைய கரத்தை நீட்டுவான். பொதுவாகவே மற்றொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களா இல்லையா, ஒவ்வொரு நாளுமே இரவினுடைய அந்த 3ஆம் பகுதியிலே குல்லி லைலத்தல் இல ஸமாஇ துன்யா, அல்லாஹ் துன்யாவுக்கு முதல் வானத்துக்கு இறங்கி வந்து என்னிடத்திலே துஆ செய்யக்கூடியவர்கள் யாரேனும் இல்லையா, மன் யதுஊனி ஃபஸ்தஜிபு லஹு, என்னிடத்திலே துஆ செய்யக்கூடியவர்கள் இல்லையா, நான் அதற்கு பதிலளிக்க கூடியவனாக அல்லாஹ்வாக இருக்கிறேன். யாரும் என்னிடத்திலே வந்து தேவைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொன்றாக கூடுவானாம். அதில் ஒரு வார்த்தை மயஸ்தஃபிருனி ஃபஆஃபிரு லஹு, என்னிடத்திலே யாரேனும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இல்லையா, நான் மன்னிக்கிறேன் என்று ஒவ்வொரு இரவுமே நடக்கிற நிகழ்வு. இதில் இன்னொரு ஹதீஸிலே எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால், இரவிலே கையை நீட்டுகிறான், என்னிடத்தில் யாரும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். எதற்காக என்றால், பகலிலே உங்களில் யாரேனும் தவறு செய்திருப்பீர்களா இல்லையா, அதற்காக இரவுல கையை நீட்டுகிறானாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லியதூபு முஸீஉன் நஹர், பகலிலே நீங்கள் செய்த தவறுக்காக இரவிலே கைகளை நீட்டுகிறான், மன்னிப்பு கேளுங்கள் என்று. அதே போன்று நீங்கள் பகலிலே செய்த தவறுக்காக இரவிலே நீட்டுவது போன்று இரவிலே செய்த தவறுக்காக பகலிலே கையை நீட்டுகிறான். சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த ஹதீஸிலே நாம் எதை உணர்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையும் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், இரவு பகல் இரண்டிலுமே மாறி மாறி. இப்படி எது வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெறும் என்றால், ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ மினல் மக்ரிப், சூரியன் என்பது கிழக்கே உதிப்பது மேற்கே உதிக்கும் வரை. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை. ஆனால் அந்த மன்னிப்பினுடைய வாசல் 2 நிலையிலே அடைக்கப்பட்டு விடும். அந்த நிலை 2 என்ன? ஒன்று, உலகம் முழுக்க சூரியன் என்பது கிழக்கு பக்கமாக உதிப்பதிலிருந்து நேர் மாற்றமாக மேற்கு திசையில உதிக்கும், மறையக்கூடிய திசையை நோக்கி சூரியன் உதிக்கும். இப்படி நடப்பதற்கான வாய்ப்பில்லை என்று இன்றைக்கு நீங்களோ நானோ, ஏன் அறிவியல் கூட சொல்லவில்லை.
ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூமியினுடைய சுழற்சியிலே மாற்றம் ஏற்படுவதற்கும் சூரியனுடைய ஓட்டத்திலே ஒரு வகையான திசை மாறுதல்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அறிவியலும். அப்போது அல்லாஹ் இந்த பக்கம் உதிக்கக்கூடிய நிலையை, மேற்கு திசை, நாம் எந்த திசையிலே இங்கே இருக்கக்கூடிய நாம் கிப்லாவாக முன்னோக்குறோமோ அங்கே இருந்தே சூரியன் உதயமாகும். அந்த நேரத்திலே நீங்களும் நானும் அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடினால் மன்னிப்பை எந்த இறைவன், சற்று நினைத்து பாருங்கள், இரவிலும் பகலிலும் என்னிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்கின்றேன், என்னிடத்திலே தௌபா தேடுங்கள், நான் அதை விரும்புகிறேன், என்னிடத்திலே கேட்கக்கூடியவர் இல்லையா என்று எந்த இறைவன் நம்மை நோக்கி தன்னுடைய கைகளை விரித்த நிலையில அழைப்பு விடுகிறானோ அந்த இறைவன் இந்த உலகத்தினுடைய அழிவின் போது ஒரு அடையாளத்திலே அந்த தௌபாவை அடைத்து விடுவான். நீங்கள் என்னதான் கேட்டாலும் அந்த நேரத்திலே தௌபாவுடைய வாசல் திறக்கப்படாது. அதே போன்று நம்முடைய சக்ராத்தினுடைய நிலை. இதா பலகத்தி சராகிய வகையில மன்றாக், அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறானே, உயிர் என்பது இந்த தொண்டை குழியை அடையும். அந்த நேரத்திலே யாருமே நமக்கு உதவிக்கு வரமாட்டார்கள் என்பதை எந்த ஒரு மனிதனும் அறிந்து கொள்வான். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோலனாக இருந்தவனாக இருந்தாலும் சரி, ஃபிரௌன் என்பவன் அன ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்னானா இல்லையா? நான் தான் கடவுள் என்று வாதிட்டானா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் நீங்களும் நானும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய தருணம், அந்த கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய தருணத்திலே சொல்லுகிறான், லா இலாஹா இல்லதி ஆமனது பிஹி பனு இஸ்ராயில் வ அன மினல் முஸ்லிமீன். எவன் தன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்றானோ அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் அந்த கடலிலே மூழ்கடிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்கிறார்களோ அந்த இறைவனை தவிர யாருமே வணக்கத்திற்குரியவர்கள் இல்லை, வ அன மினல் முஸ்லிமீன் என்கிறான், நான் முஸ்லிம்களிலே ஒருவன் என்கிறான். அப்போது நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அந்த நேரத்திலே மன்னிக்கவில்லை. இவ்வளவு நாளாக உனக்கு அவகாசம் தந்து இத்தனை ஆண்டு காலமாக அதற்காக ஒரு நபியும் வந்து உன்னிடத்திலே பிரச்சாரம் செய்தார், ஆனால் நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே. உன்னுடைய உடலை நான் பின்வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பேன் என்றான், இன்று வரைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது. சற்று நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம் மீது கருணையுடையவனாக இருக்கிறான். அந்த கருணையாகப்பட்டது எந்த நேரம் வரை அல்லாஹ்வுடைய அந்த அருளையும் அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பையும் பெற இயலும்? நம்முடைய மரண தருவாய் வரை. அந்த நேரத்தில் அந்த மனிதன் பிரிவை அறிந்து கொள்வான். அவனுடைய கால்களோடு கால்கள் பின்னிக்கொள்ளும், அவனோட கால்களோடு கால்கள் பின்னிக்கொள்ளும். தன்னுடைய ரப்பு தான் நிரந்தரமானவன், அவனிடத்தில் தான் நாம் இழுத்துச் செல்லப்படுகிறோம் என்பதை அவன் அறிவான். அப்ப நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய அந்த கருணையை, அல்லாஹ்வுடைய கிருபையை உணர வேண்டாமா? மற்றொரு ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹதீஸுல் குத்ஸி இது, அல்லாஹ்வே பேசுகிறான் நம்மோடு. அல்லாஹ் சொல்லுகிறான், யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து அல்-ظுல்ம அலா நஃப்ஸிஹி, எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்டேன். அடியார்களே, அல்லாஹ்வாகப்பட்டவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், அதை அவனுக்கு தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டான். சொல்லிவிட்டு ஃபஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரிமன் ஃபலா தலாலமு, எனவே நீங்களும் உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொள்ளும். உங்களுக்கும் அது ஹராம், உங்களுக்குள்ள யாருக்கும் அநியாயம் நீங்கள் இழைக்க கூடாது. அநியாயம் இழைப்பது அல்லாஹ் எப்படி தன்னளவில் ஹராமாக்கி கொண்டானோ அப்படி நீங்களும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள்ளே அநியாயம் இழைப்பதை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். யா இபாதி குல்லுக்கும் லாகும் இல்லா மன் ஹதைத்தஹு, நான் யாருக்கு ஹிதாயத்தை காட்டி விட்டேனோ அவர்களை தவிர மற்றவர்கள் வெளிகேட்டிலே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் ஹிதாயத்தை கேளுங்கள், அதிகம் உங்களுக்கு நான் நேர்வழி காட்டுகிறேன். ஹிதாயத் என்பது அல்லாஹ்விடம் இருக்கிறது.
அந்த ஹிதாயத்துக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துவா உண்மையிலேயே மன்னிப்புக்கான அடையாளம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய என்னுடைய மூதாதையர் தகப்பனார் தவறு செய்தார். என்ன செய்தார்? ஒரு வரம்பு மீறினார். அல்லாஹ்விடம் தானே மன்றாடினார். அல்லாஹ் மன்னித்து வஹதா என்கிறான், அவருக்கு ஹிதாயத்து காட்டினேன் என்கிறான். அவர் தவறு செய்தார். உடனே என்ன பண்றாரு? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரின். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டோம். இறைவா, நீ மன்னிக்கவில்லையானால், நீ எங்களுக்கு அருள் புரியவில்லையானால் நாங்கள் நஷ்டவாளிகளை ஒருவராக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறாரே. ஏன்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமின் என்று அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாருமே இல்லை. மீனுடைய வயிற்றிலே மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அறிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறாரே, நீர்தான் தூயவன், அல்லாஹ் நீதான் தூயவன், என்னை மன்னித்து விடு, நான் நஷ்டவாளிகளை ஒருவனாக ஆகக்கூடியவனாக மாற்றி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் சொல்றான், என்னிடத்திலே உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கேளுங்க. உங்களுக்கு ஹிதாயத் வேண்டுமா? என்னிடத்திலே கேளுங்கள். யா இபாதி குல்லுக்கும் ஜாஇன். அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லுகிறான். ஜாஇன் இல்லாமன் அத்அம்துஹு, நான் தான் உணவு தருகிறேன். என்னிடத்திலே உணவை கேளுங்கள் அப்பா, நான் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். யா இபாதி குல்லுக்கும் ஆரின் இல்லாமன் கசௌத்துஹு, ஒன்றாக சொல்லுகிறான், நான் தான் உங்களுக்கு உடையும் தருகிறேன். எனவே என்னிடத்திலே உங்களுக்கான உடையை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை இதெல்லாம். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஃபஸ்தக்ஸூனி அக்ஸகும், என்னிடத்திலே உங்களுக்கான உடையை கேளுங்கள், அந்த உடையை நான் தருகிறேன். அதே போன்று யா இபாதி இன்னகும் துஹ்திஊன பில்லைலி வன்னஹார், எனது அடியார்களே, இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு அது தெரியுமா இல்லையா? நாம் வரம்பு மீறுவது, பாவத்தில் ஈடுபடுவது அல்லாஹ் அறிந்து கொண்டு சொல்லுகிறான், வனாஃபிரு ذுனூப ஜமீஅன், அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன். எனவே ஃபஸ்தக்ஃபிருனி அஃபிர் லக்கும், என்னிடத்திலே நீங்கள் மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹ் உங்களிடமும் என்னிடமும் நம் அனைவரிடமே பேசுகிறான். எப்படி பேசுகிறான் என்றால், என்னிடத்திலே நீ மன்னிப்பை கேள், உன்னை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இரவிலும் பகலிலும் நீ செய்யக்கூடிய தவறுகள், தீமைகள் எனக்கு தெரியும். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் சொல்லுகிறானாம், எந்த விதத்திலும் நீங்கள் அவனுக்கு எந்த தீங்குமே இழைக்க முடியாது, எந்த விதத்திலும் நீங்கள் அனைவரும் சேர்ந்து அவனுக்கு எந்த பயனையுமே அழைக்க முடியாது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிருக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னிக்கும், இந்த உலகத்தில் உள்ள உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள், பின்னால் உள்ளவர்கள், ஏன் ஜின் கூட்டம் உட்பட, மனித கூட்டம் உட்பட அனைவருமே நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறிவிடுவதனால் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் ஏதேனும் ஒரு கூடுதலான சிறப்பு கிடைத்து விடும். அல்லாஹ் அப்படியே கேட்கிறான், கானு அலா அத்கா கல்பின் ரஜுலின் வாஹிதன் மின்கும் மா ஸாத ஸாலிக ஃபீ முல்கி ஷைஇன், அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தில் அது எதையாவது ஒன்றை கூட்டி விடுமா? நீங்கள் அனைவருமே அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்று சஜிதாவிலே விழுவதினால், நீங்கள் அனைவருமே அல்லாஹ்வுக்காக இபாதத்திலே மாறப்போவோம், முழுமையாக தக்வாவிலே ஈடுபட, அல்லாஹ்வுக்கு அதில் எந்த ஒன்றையும் கூட்டி விடாது. அவன் சிறப்பு அவனுக்கானதாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு தீய மனிதனை போன்று, ஒரு நிராகரிப்பவனை போன்று மாறி, இனிமேல் நாங்கள் அல்லாஹ்வை வணங்க மாட்டோம், இனிமேல் நாங்கள் அல்லாஹ்வை எக்காரணத்தை கொண்டும் இபாதத்துகள் வழியாக அணுகவே மாட்டோம், இனிமேல் நாங்கள் குடிப்போம், விபச்சாரம் செய்வோம், திருடுவோம், எல்லா அநியாயங்களையும் செய்வோம் என்று நீங்கள் கூறினாலும், மா நக்ஸதாலிக மின் முல்கி ஷைஅன், அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே அது எந்த ஒன்றையும் குறைக்காது. அவனுடைய ஆட்சியும் அவனுடைய அதிகாரமும் அவனுக்கான தனிப்பட்ட விதமான, அவனுக்கான விசாலமான அரசாட்சியில எந்த ஒன்றையும் அது குறைத்து விடாது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறார், என்னிடத்திலே நீங்கள் அனைவருமே கேளுங்கள், உங்களுடைய தேவைகளை முழுக்க கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு ஃபஅல்தைது குல்ல இன்சானின் மஸ்அலதஹு, அனைத்து மனிதர்களுக்கும் வழங்குவேன். மா நக்ஸதாலிக மிம்மா இன்தி இல்லா கமா யக்ஸு அல் மிஹ்யது இதா உத்கிலல் பஹர், எந்த அளவுக்கு என்றால் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றினாலும், என்னுடைய அரசாட்சியிலே ஒரு கடலில் ஒரு ஊசியை வைத்தால் அதனுடைய தண்ணி எவ்வளவு இருக்கும்? ஒரு கடலை போய் ஒரு ஊசியை வைக்கிறோம், அந்த ஊசியில எவ்வளவு தண்ணீர் வரும்? அதை போன்று, அதை தவிர வேறு எந்த ஒன்றும் என்னிடத்திலே குறையாது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடினீர்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகள் முழுக்க, எந்த தேவைகளாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த பெருநாளைக்கு துணி வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, குதூகலமா, குதூகலமா, தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும்,
ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட். உங்களுக்கு இந்த நோன்பின் மூலியமாக ஒரு வகையான மன ரீதியாக ஒரு மாதிரி தெரியுது. அல்லாஹ்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு வகையான கஷ்டம் ஏற்படுகிறதா? ஒரு வகையான பயம் ஏற்படுகிறதா? எந்த விதமான தேவைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். அழைக்கக்கூடியவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன். என்னிடத்தில் அவர்கள் கேட்கட்டும். வல்யுக்மினு பி, என்னை அவர்கள் நம்பட்டும். அதுதானே நேர்வழியிலே உள்ளது. படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்திலே கேட்க மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், கண்பனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அவரை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ்வே வெட்கப்படுவானா. கொஞ்சம் நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் கூட கையேந்தி விட்டால் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கட்டும், டக்குன்னு இல்லட்டா போய் போங்கன்றவாரு. ஆனால் அதையெல்லாம் விட அகில உலகத்திற்கும் இரட்சகனாக இருக்கக்கூடிய, படைத்து பரிபாலனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்களும் நானும் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கைகளை வைத்து எதையாவது கையேந்தி விட்டால் வெறும் கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே கையேந்துவதற்கு, துஆ செய்வதற்கு என்ன நமக்கு வந்தது? இந்த இரவிலே அது அழுது அழுது துஆ செய்ய வேண்டாமா? இந்த 10 நாட்கள் கிடைத்திருப்பது நமக்கான பாக்கியம் இல்லையா? எத்தனையோ பேர் நம்முடைய முன்னோர்கள் இந்த இரவுகளை அடையாமல் சென்றிருப்பார்கள். ஏன்? கடந்த ஆண்டு நம்மளோடு ஹயாத்தோடு இருந்து நம்மளோடு இந்த இரவு நேரத்திலே பள்ளி வாயில்களோடு தங்கி இருந்த எத்தனையோ சகோதரர்களை பார்க்க முடியவில்லை. அதான உண்மை. எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்திலேயோ, நம்முடைய உற்றார் உறவினர்களையோ, நம்முடைய நண்பர்கள் வட்டத்திலேயோ நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்களா இல்லையா? நமக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறானே, இந்த இரவை அடைகிற பாக்கியத்தை தந்திருக்கிறானே. அந்த இரவுக்கான நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எது உங்களை தடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அந்த இரவில் அதிகமாக பள்ளி வாயிலோடு தொடர்பு ஏற்படுத்துகிறார்கள்? வீட்டுக்கு சென்றாலும் பல வகைகளில் நம்முடைய நினைவுகள் திசை மாறி போவதற்கும், மற்ற வகைகளிலே நம்முடைய கவனம் மாறாமல் இருந்து விடக்கூடாது. அதனால பள்ளிவாசலில் இருந்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற வரைக்கும் இஹ்திகாஃப் இருந்தார்கள், பள்ளிவாசலிலே இருந்தார்கள் அந்த கடைசி 10 நாள். எதற்காக இதையெல்லாம் சொல்லப்படுகின்ற? பள்ளிவாசலில் இஹ்திகாஃப் இருப்பவர்கள் கூட கையிலே கைபேசி வந்து விட்டதினால் அதிலேயே தொழில் செய்கிறார்கள், அதிலேயே உட்கார்ந்து கொண்டு குடும்பத்தோடு அத்தனை விஷயங்களையும் பரிமாறுகிறார்கள். முழுக்க முழுக்க கைபேசி என்பது இன்றைக்கு அவர்களை உட்கார்ந்த இடத்திலிருந்தே உலக விஷயங்களை பார்ப்பதற்கு தூண்டுகிறது. இன்றைக்கு நெட் பேக் என்ற பெயரில் ஒரு சாதாரணமாக 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய்க்கு போடு, 10 நாளைக்கு இவ்வளவு, அந்த ஒரு நெட் பேக்கை போட்டு விட்டு பள்ளியால வந்து ஈத்திகாப் இருந்தா என்ன அர்த்தம்? நன்மைகளை எதிர்பார்க்கிறோமா? பள்ளிவாசலில் இஹ்திகாஃப் இருக்கும் பொழுது அவர் பரிமாறப்படக்கூடிய செய்திகள் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த செய்திகள். எதையெல்லாம் மனித மாமிசங்களை திங்கக்கூடிய காரியங்கள் என்று இந்த மார்க்கம் எச்சரித்திருக்கிறதோ அப்படிப்பட்ட அவதூறான காரியங்களை எல்லாம் இஹ்திகாஃப் இருப்பவர் செய்தார் என்றால் என்ன அர்த்தம்? சற்று நீங்களும் நானும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ் மாத்திரம் அவனுடைய கருணை பார்வையிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்தி விட்டால் யார்தான் உங்களையும் என்னையும் யார்தான் அந்த கருணையோடு பார்ப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த ரப்பை. இது நுவஹதுக்கும் மின் ரப்பிஹி, உங்களுடைய ரப்பு இருக்கிறானே அவன் எவ்வளவு தூரம் உங்களிடத்தில் நெருங்குவான் தெரியுமா? இந்த கியாமத் நாள் இருக்கிறது, மறுமை நாள் இருக்கிறது, அப்போது அல்லாஹ் ஒரு மனிதனிடத்திலே நெருங்குவானாம். எப்படிப்பட்ட நெருக்கம் என்றால் அது அவரிடத்திலே சென்று நஜ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான விசாரணை நடத்துவானாம். அவனுடைய திரைக்குள்ளே அவரை மூடிக்கொண்டு அழைப்பானாம். அழைத்து விட்டு அவரிடத்திலே கேட்பானாம், அதை கேட்போம் ஒவ்வொன்னா, ஆமில்த கதாவ கதா,
இப்படி இப்படி காரியங்களை எல்லாம் நீ செய்தாய, பாவங்களாக இந்த உலகத்திலே நிகழ்த்தினாய், அவையெல்லாம் அறிந்திருக்கிறாயா? ஆம் அல்லாஹ் அறிந்திருக்கிறேன், நான் தவறுகள் செய்தேன். ஒத்துக்கொள்வானாம் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்விடத்திலே திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அன்றைக்கு அது செய்தாயா, அன்றைக்கு ஒரு நாள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினாயா, ஃபஜர் நேரத்திலே தூங்காமல் உறங்கிக் கொண்டிருந்தாயா, இரவு பூரம் விழித்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வை வணங்காமல் நீ பகல் நேரத்திலே உறங்கினாயா, இப்படி எல்லாம் செய்தாயா, இந்த காரியங்கள் எல்லாம். ஆமா அல்லாஹ் இப்படிலாம் செஞ்சேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், இன்னி சதர்து அலைக ஃபித் துன்யா, இந்த துன்யாவிலும் நான் அதை மறைத்து விட்டேன், வ அஃபிரஹா லக யௌம், இந்த நாளிலும் அந்த பாவங்களை எல்லாம் உனக்காக நான் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்துக்குள் நுழை என்பானா. இப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நீங்களும் நானும் கேட்க வேண்டாமா? அது எவ்வளவு பெரிய நெருக்கம், எவ்வளவு பெரிய ஒரு ஐக்கியம். உங்களையும் என்னையும் படைத்த அந்த இறைவனை இந்த உலகத்திலே நீங்களோ நானோ பார்க்கவில்லை. ஆனால் அந்த இறைவனை அஞ்சுகிறோம், அந்த இறைவனுக்கு கட்டுப்படுகிறோம், பாவத்தை செய்கிறோம். காரணம் மனித படைப்பு அப்படிப்பட்டது. பாவங்கள் செய்யாத ஒரு மனிதராக நீங்களோ நானோ நம்மில் யாருமோ இருக்க முடியாது. ஆனால் அந்த பாவத்திற்காக வருந்தி திருந்தக்கூடிய மனிதன் தானே உண்மையிலேயே சிறந்த மனிதன். அல்லாஹ் நமக்காக காத்துக்கொண்டு, ஒரு நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. ஒன்று, இது அஃப்தர ஃபரிஹ, நோன்பு திறக்கும் பொழுது, வைதால குயரப்பஹு ஃபரிஹ, மற்றொன்று தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது, அந்த ரப்பை பார்க்கக்கூடிய, அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தர வேண்டும். அந்த பாக்கியத்தை மறுமை நாளிலே அடையும் பொழுது அந்த அல்லாஹ்வோட ஐக்கியத்தை, நெருக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய, இப்படி நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் இந்த உலகத்திலும் நான் மறைத்தேன், இந்த உலகத்திலே யாருக்கும் அந்த பாவத்தை நான் வெளிப்படுத்தி காட்டவில்லை, எனவே இங்கேயும் நான் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் நாளை மறுமை நாளில் உங்களுடைய, என்னுடைய, நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் ரப்பனா கஃபிர்லி வலி வாலிதைய வலில் முக்மினீன யௌம யகூமுல் ஹிசாப் இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் கற்றுத் தருகிறானே, அந்த விசாரணைக்குரிய அந்த மறுமை நாளில் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, முக்மீனாக இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுடைய பாவங்களை மன்னித்து விடு இறைவா என்ற பிரார்த்தனையை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.